அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 15/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று முக்கியமான ஒரு டேட்டா வந்துச்சுங்க. அது என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேட்டா தான் வந்துருந்துச்சு. ஸோ அதாவது எப்படி அப்படின்னா ஹோல்சேலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் கை மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.3% தான் வரணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 0.2% தான். ஆனால் இப்போ ஆக்சுவலாக வந்தது 0.5%. இந்த ஃபெட்டு என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகும்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளேயே வரமாட்டேதுங்க. இப்போது என்ன பிரச்சனைனா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா கன்சியூமர் இன்ஃப்ளேஷனுமே அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். அப்போது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஏற்றி விளையாண்டுருக்காங்க. டவ் ஜோன்ஸ் வந்து 0.32% ஏறி இருக்குது. எஸ்என்பி பார்த்திங்கன்னா 0.5%க்கு பக்கமாக ஏறி இருக்குது. நாஸ்டாக் வந்து 0.68%, கிட்டத்தட்ட 0.7% வெறித்தனமாக மேலே ஏறி இருக்கான். ஸோ டேட்டா வந்து மோசமாக வந்து இவங்க ஏற்றிருக்காங்க. என்ன நினப்பில் ஏற்றுனாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் விக்ஸை பாருங்கள், விக்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் ஆக்ட் ஆகிட்டு இருப்பான். ஆனால் இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை விட இண்டெக்ஸை விட உங்களுக்கு இந்த கன்சியூமர் சிபிஐ டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், இவன் வந்து முரட்டுத்தனமான ஆள். இன்றைக்கி வந்து 6 மணிக்கு வரப்போது வந்த உடனே மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்டாலிட்டி இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், அவன் மார்க்கெட் பெருசாக மேலே போவோம், இல்லை அப்படின்னா பெருசாக கீழே போவோம். எனக்கு என்னமோ என்னுடைய கட் ஃபீலிங் சொல்லுது மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மார்க்கெட் அப்படி தான். ஆனால் இந்த டேட்டா நெகட்டிவாக வந்து இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏமாற்ற மாட்டாங்க. டேட்டா நெகட்டிவ்னா கண்டிப்பாக பிடிச்சி இறக்குன்னு இறக்கிடுவாங்க. 1 to 2% ஃபாலோ நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்துச்சுன்னா ஆல்ரெடி மார்க்கெட் செம்மையாக வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ பெருசாக மேலே ஏறுமான்னு தெரியல. மேபி ஒரு 0.5% அகைன் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட சினாரியோ. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்போவுமே இந்த மாதிரி செகண்ட் டைம் வரும்போது அது ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் 70% சான்ஸ் இருக்குது. அதுவும் இங்கே பாருங்கள், ரெட் கேண்டிலே இல்லாமல் வெறித்தனமாக மேலே போயிருக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டெக்னிக்கலாகவும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் விக்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் யூஎஸோட 10-year பாண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அவன் 4 பார்த்திங்கன்னா இது வெறித்தனமாக விழுந்திருக்கான். 4.4 இருக்கிறான். க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 78க்கு போயிடுச்சு, $78. இது வந்து இந்தியாவுக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரிலையன்ஸுக்கு வந்து இது கெட்ட விஷயம். அவங்க இறங்கியிருக்கணும், ஆனால் வெறித்தனமாக அவன் ஏறி இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து அது இன்னும் சிறப்பாக இருக்க போதா இல்லை மோசமாக இருக்க போதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். அண்டு இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். நம்ம இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு, விப்ரோ வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கான், ஐசிஐசிஐ ஃப்ளாட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா ஏறின மாதிரியே ஒரு ஞாபகம். பார்த்தீங்களா, ஐசிஐசிஐ வந்து வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தான். இங்கே வந்து பார்த்திங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஐசிஐசிஐ இன்ஃபோசிஸ் வந்து 0.18, இங்கே என்னாச்சு 0.09, ஓகே ஃப்ளாட்டு தான். விப்ரோ வந்து 0.93, இங்கே வந்து 0.97, ஓகே. ஐசிஐசிஐ ஃப்ளாட்டு, இங்கே வந்து 0.66, ஓகே, இது ஒரு பாசிட்டிவிட்டி. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், இங்கே ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். ஆனால் இங்கே 0.4% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். இங்கேயே பாசிட்டிவாக முடிஞ்சு அப்படின்னா அங்கேயும் பாசிட்டிவாக தான் முடியணும். அது முடியல. ஆனால் இதை பெரிய விஷயமாக சொல்ல முடியாது. ஸோ பெரிய பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவிட்டியோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் இவனை விட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ டிஐ டேட்டா. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஜூன் 4 வரைக்கும் நிறுத்தவே மாட்டேன், மினிமம் நான் வந்து ஒரு 4000 கோடியிலேருந்து 5000 கோடி செல் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவோடு தான் எஃப்ஐஐ இருக்காங்க. ஸோ அவங்க 4000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்காங்க. இதுவுமே மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கப் போகிற ஒரு விஷயம். அண்ட் இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறான், எஸ்என்பி பயங்கர ஃப்ளாட்டாக இருக்கான், நாஸ்டாக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான், டாக்ஸு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நிக்கி என்ன பண்ணுறான், இவன் நெகட்டிவாக இருக்கான். தைவான் வந்து வழக்கம் போல் பாசிட்டிவாக இருக்கான். ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி 1% வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கிறான் தைவான்காரன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோமே, அவன் வந்து நடுவில் வந்துட்டு போனான். 384, அடையப்பா நல்ல ஒரு ரைஸு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 310 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 384 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்டுக்கு பக்கமாக இப்போதைக்கு அவன் கேப் அப் காட்டுறான். இப்போ தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ப முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் அப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் மேபி வந்து வழக்கம் போல் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி அதிகமாக தான் கேப் அப் காட்டுறான். ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு கேப் அப் ஆக மாட்டேங்குது. ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மேலேயோ கீழே வந்து ஏற்றி இறக்குறாங்க. ஸோ ஆனால் இப்போ இவன் காட்டுறதே வச்சுப்போம் நம்ம 70 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இந்த நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம முதல்ல.
ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மோஸ்ட்லி வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகணும். ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சி நேற்று மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகி போச்சு. R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். எப்பவுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பெரிய ஃபால்க்கு அப்புறம் R1க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறது தான் கஷ்டம். அதையும் வைடு சிபிஆர் டேலேயே அவன் சாதிச்சு காட்டியிருக்கான். விச் மீன்ஸ் மார்க்கெட் இஸ் லுக்கிங் வெரி வெரி புல்லிஷ். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அளவுக்கு புல்லிஷாக இல்லை, பட் ஸ்டில் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். மார்க்கெட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இவன் பார்த்திங்கன்னா வைடு சிபிஆரில் கன்சால்டேஷனே ஆகிட்டான். இப்போ நம்ம டுமாரோ சிபிஆருக்கு போயிடுவோம். ஓகேங்களா. டுமாரோ வந்து நல்ல ஒரு அசனிங் சிபிஆர் வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். நிஃப்டிலையுமே அது அசனிங் சிபிஆராக தான் இருந்திருக்கும். எஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இன்றைக்கி R1 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த R1ஐ தாண்டும் போது ஆஹா, இப்போ தான் இதை நான் கவனிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டிங் வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்காது. மேபி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியில் இந்த 300 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. ஏகப்பட்ட பேர் இங்கே தான் பிடிச்சி வெறித்தனமாக விற்று அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பயங்கரமாக கீழே போயிருக்கு. அதனால் 300 அப்படிங்கிறது இன்றைக்கி நிஃப்டியில் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி கேப் அப் ஆகிறான். அவன் வந்து ஒரு 60-70 பாயிண்ட் கேப் அப் ஆகிறான் அப்படின்னா அவன் ஓப்பன் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஓப்பன் ஆகிறான். பார்த்தீங்களா, டாக்டிக்கல் வெறித்தனமான ஒரு ஜோன் இது. அங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேபி நம்ம கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரத்துக்கு எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது, 423 கிட்ட. ஆனால் நேற்றே ஆல்ரெடி 100 பாயிண்ட் போனதுனால இன்றைக்கி 100 பாயிண்ட் போவானா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். அண்டு எனக்கு தெரிஞ்சு நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து எய்தர் சைட் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ இதில் நிஃப்டியில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சின்ஸ் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால இவன் R1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினதுக்கப்புறம் சிபிஆர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவன் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்து சிபிஆரில் வரும்போது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு கண்டிப்பான ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஈவன் தோ இட் இஸ் அன் அசெண்டிங் சிபிஆர். அசெண்டிங் சிபிஆர்னால் பெருசாக நம்ம ஷார்ட் போகக்கூடாது. ஆனால் இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பியர்ஸோட லாஸ்ட் ஹோப்பு. இந்த இடம் கிவ் அப் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் வெறித்தனமாக கண்டிப்பாக மேலே போக தான் போகிறான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் அடித்து சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கவுண்டர் ட்ரேடில் இன்னும் கொஞ்சம் டபுள் த குவான்டிட்டி போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதை கவர் பண்ணிட முடியும். இந்த ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித் யுவர் ஓன் ரிஸ்க் அண்ட் டோன்ட் லூஸ் பிக் மோர் தென் 1 or 2% ஆஃப் யுவர் ஓவரால் கேபிட்டல். kept it in mind. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த R1லேருந்து கீழே போகிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இங்கே சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறான் அப்படின்னாலுமே அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது அசெண்டிங் சிபிஆர். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் R1க்கு மேலே போயிருக்கான். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி 90% வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆரை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுத்து அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹை ஆர் R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது ரெண்டு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இதையும் தாண்டி சப்போஸ் அவன் S1 கிட்ட வந்தான் அப்படின்னா அது மிக மிக ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து வெறித்தனமாக போகலாம். ஏன்னா இங்கே இந்த இடத்துல நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவர்சல் வந்திருக்கு, பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, இங்கே இருந்தால் இப்படி சேர்த்திருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும், நல்ல ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இட் வில் பிகம் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வந்து நீங்கள் R1 PDH ரிவர்சல் ட்ரை பண்ணலாம், சிபிஆர் ரிவர்சல் மேலே ட்ரை பண்ணலாம், S1 ரிவர்சலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் சிபிஆர் பிரேக் பண்ணும்போது கீழே எடுக்காதீங்க, அது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இன்கேஸ் ப்ரைஸ் R1க்கு மேலே போனாலுமே நீங்கள் எடுக்கலாம், ப்ரைஸ் 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறவங்க புல்லிஷாக இல்லைங்க, அதுதான் இந்த சிபிஆர் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இந்த சிபிஆருக்கு இந்த சிபிஆர் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனாலுமே இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே சப்போஸ் அவன் S1 கிட்ட வரானா, 47,700 கிட்ட வரானா, கண்டிப்பாக ஒரு ஃபைட் பேக் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு இடம் இருக்குங்க, அதுதான் இந்த இடம். இதுதான் த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தான் ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கன்சால்டேஷன் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த 48,000 ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் அதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா இந்த 48,200 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் பாருங்கள் ஒரு பெரிய ட்ரெண்டிங் டே வந்திருக்கு பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக எங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்கான், 200 கிட்ட தான் போய் 219 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிருக்கான். அப்போது இந்த இடம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய
ஒரு செல்லர்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி சப்போஸ் 48,200 வரைக்கும் போச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் ரிவர்சல் எடுத்திங்கன்னா இருக்கிறதுலேயே மொரட்டத்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேட் வந்து இதுதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்கேஸ் வந்து அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்லாம் வரல 200 வரைக்கும் போகலை அப்படின்னாலுமே 48,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்குது. ஸோ இந்த R1 ரிவர்சல் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 40% வின்னிங் அக்யூரசி இருக்குது ட்ரேட். ஏன்னா அசெண்டிங் சிபிஆர் இருக்குது. ஓகே இது வந்து நம்ம 60 மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வின்னிங் அக்யூரசி இருக்க ட்ரேட். ஆனால் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது அதாவது சிபிஆர் வந்து ப்ரைஸ் மேலே போகும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு 80 to 85% வின்னிங் அக்யூரசி இருக்கக்கூடிய ட்ரேடு. ஏனென்றால் இந்த இடத்துல நேற்று மிகப்பெரிய கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஜோனை கண்டிப்பாக இன்றைக்கி S1 கீழே போக விடவே மாட்டாங்க. நேற்று உள்ளே வந்த பையர்ஸ் இது கன்சாலிடேஷன்னா பையர்ஸ் இன்றைக்கி உள்ள நேற்றே உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவங்க பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. மேபி ஒரு ட்ரெண்டிங் வந்துச்சுன்னா மேலே 200 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 200 தாண்டினா 300லேருந்து 500 வரைக்குமே அவங்க போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்பைரி டேங்கிறதுனால அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியாக சொன்ன அதே விஷயம் தான். மேலே வந்து R1 ரிவர்சல், அப்புறம் வந்து இங்கே மட்டும் ஒன்று இது வந்து 200 ரிவர்சல் ஒன்று தனியாக இருக்குது அது ஒன்று. அண்டு இங்கே சிபிஎல்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது அதுவுமே 3 ட்ரேடுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். இதில் வந்து R1 காட்டிலுமே இந்த 200 ரிவர்சலும் சிபிஆர் ரிவர்சலும் ரொம்ப ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது மட்டும் ஒரு 60% நான் சொல்லியிருக்கேன். மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா 80%. S1 கிட்டே வந்துட்டான் அப்படின்னா 99% கண்டிப்பாக மேலே போயிடுவான். ஸோ என்ன ட்ரேட் எடுத்தாலுமே சரி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 1 to 2% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா we always have another day, another week, another month, another year. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளென்ட்டி ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நம்ம பொசிஷனலாக பார்த்துருவோங்க. ஸோ பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 300 இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 200 கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் 300 கிட்ட ஃபிபோனசியோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிபோனசியோட ஒரு லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இதை பிரேக் பண்ணும்போது அவன் 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்படியே 1 ஹவரில் போயிடுவோம். ஸோ 1 ஹவரில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இன்றைக்கி கண்டிப்பாக ப்ரைஸ் 400க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் விர்ஜின் சிபிஆர் ஒன்று இருக்குது. விர்ஜின் சிபிஆர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிபிஆர். ஸோ 400 கிட்ட போனால் கண்டிப்பாக ப்ரைஸை பிடிச்சி கீழே இறக்கிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் அ கேப் அப் ஃபால் சிபிஆர் கிட்ட வந்து அப்படியே மேபி ஒரு R2க்கும் சிபிஆர் கடையில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்டு இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நிறைய லைன்ஸ் இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க. இதை அழிச்சிட்டோன்னா போடுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ தான் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன் அதனால். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கரெக்டாக சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கான். இப்போ என்ன வேணும்? இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு என்ன வேணும்? கன்சால்டேஷன் வேணும். கன்சால்டேட் ஆனால் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பையர்ஸ் உள்ளே வருவாங்க. பெரிய சஸ்டைனபிள் ரேலி கிடைக்கும். இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிடுச்சு. முந்தானேச்சு ஷார்ட் கவரிங்கு, நேற்று கன்சால்டேஷன். ஸோ இன்றைக்கி மேலே போனாலுமே பெருசாக போகாமல் ஒரு கன்சால்டேஷன் மோடில் இன்றைக்கி கன்சால்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரைடே அன்றைக்கோ ஒரு மண்டே அன்றைக்கோ ஒரு ட்ரெண்டிங் டே வந்து மேலே எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இன்றைக்கி கன்சால்டேட் ஆகலை இன்றைக்கே மேலே வரான்னா பெரிய ரேலி அப்படிங்கிறது கேப் ஆயிரும். ஸோ மேபி ஒரு ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். நிஃப்டிக்கும் அதுதான், பேங்க் நிஃப்டிக்கும் அதுதான். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்லேருந்து கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரியே சப்போர்ட் எடுத்து மேலே ரிவர்சல் ஆகிட்டாங்க. பட் எவ்வளோ தூரம் மேலே போவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேலே ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 27,800 22,800ங்கிற இடத்துல இருக்குது நிஃப்டிக்கு. அதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 49,000 இருப்பான் அவன். வெறித்தனமாக இல்லை 50,000 வரைக்குமே அவன் போயிருக்கான். பெரிய ஷூட்டிங் ஸ்டாரு இந்த இடத்துல இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 49,000 இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு வெறித்தனமாக திருப்பி கீழே வந்திருக்காங்க. அண்ட் அதோட பாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான், இதெல்லாம் விக்கு தான். ஸோ பாடி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ 49,50 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது பொசிஷனில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் அனாலிசிஸ் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று பார்த்திங்கன்னா விக்ஸ் ஒரு 2% விழுந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா த டே உங்களுக்கு அங்கே கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பக்கம் சம்பவத்தை செய்ய போகுது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத. ஸோ ஓவர் நைட் பொசிஷனில் எதுவும் கேரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் கேப் கேப்டன் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்லேயுமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் இருக்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.